இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चन கேட்டனா கால வரிசைப்படி எழுதுக அப்படினு சொல்லி கொடுத்து 4 காலங்களை கொடுத்திருக்காங்க. இது எதை பத்தி சொல்லுதுன்னு கேட்டனா உள்ளாட்சி அமைப்புகளை சீர்திருத்தம் பண்றதுக்காக 4 கமிட்டி போட்டாங்க. அந்த 4 கமிட்டியும் எந்தெந்த வருடங்கள்ல போட்டாங்க அப்படின்றதை கேட்டிருப்பாங்க. அதுபடி ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிட்டி என்ன கேட்டனா 1952ல பல்வந்த்ராய் மேத்தாய் குழு அப்படின்றது போட்டாங்க. அவங்க என்ன கேட்டனா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைன்றது என்ன கேட்டனா கிராம அளவுல கிராம பஞ்சாயத்துன்றது இருக்கணும், வட்டார அளவுல பஞ்சாயத்து சமிதின்றது இருக்கணும், மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் போடப்பட்ட குழு கேட்டா அசோக் மேத்தா குழு எப்போ போடப்பட்டாங்கன்னா 1977ல போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க கேட்டா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை சொன்னாங்க. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்றது இருக்கணும், அதே கிராம அளவில் மண்டல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 15,000ல இருந்து 20,000 மக்கள் இருந்தா அவங்கள என்ன மண்டல பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய குழுக்களா போட்டு அவங்களை 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அசோக் மேத்தா குழு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்த குழு என்ன கேட்டா ஜிவிகே ராவ் குழு. அது எப்போ போடப்பட்டதுன்னு கேட்டா 1985ல போடப்பட்டது. அதுக்கப்புறம் கேட்டா எல்வின் சிம்மிங் குழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 1986ல போடப்பட்டது. அப்ப கொடுத்திருக்கல என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றதா இதுல கரெக்டான ஆன்சர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா முதல்ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.